கோவை மாவட்டத்தில் குடியிருப்பு பகுதிகளுக்கு அருகில் அமைந்துள்ள கல்குவாரியால் அப்பகுதியில் உள்ள வீடுகளின் சுவர்களில் விரிசல் ஏற்பட்டுள்ளது. இதனால் மக்கள் பீதியடைந்துள்ளனர். கோவை மாவட்டம் சூலூர் ஒன்றியத்திற்குட்பட்ட கள்ளப்பாளையம், பீடம்பள்ளி கிராமங்களுக்கு இடைப்பட்ட பகுதியில் 3 ஏக்கர் பரப்பளவில் மிகப்பெரிய கல்குவாரி உள்ளது. இந்த கல்குவாரியில் இரவு பகல் பாராமல் கற்கள் வெட்டி எடுக்கப்படுகின்றன. பாறைகளிலிருந்து கற்களை வெட்டி எடுப்பதற்கு வெடிமருந்துகள் பயன்படுத்துவதால் அருகே உள்ள கிராமங்களில் அதிக சப்தமும் பெரும் அதிர்வும் ஏற்படுகின்றன. குவாரிகளில் உடைந்து சிதறும் கற்கள் குடியிருப்புகளுக்கு மத்தியில் விழுகிறது. இந்த கல்குவாரியால் கிராமங்களில் உள்ள பெரும்பாலான வீடுகளின் சுவர்கள் விரிசல் விட்டுள்ளதோடு கான்கிரீட் தளங்களும் உதிருகின்றன. இதனால் கிராம பொதுமக்கள் பெரும் அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளனர். இந்த கல்குவாரி இருக்கிறதுனால வீடுகள் நிறைய இடியுதுங்க. உயிர் கையில் பிடிச்சிட்டு குழந்தைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால தார் சாலையே நிக்குதுங்க. தார் ரோடு போறது நிக்கிறதுங்க. இப்ப அந்த வேட்னாலதான் இப்ப இத்தனை பிரச்சனையும் இருக்குது. ஒவ்வொரு வீட்டுல ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விரிசல் விட்டு இருக்குதுங்க. எப்ப விழுகணும் யாருக்குமே தெரியாதுங்க. கல்குவாரி இருக்கிறதுனால அந்த வீட்டுகளுக்கெல்லாம் அந்த வேட்டு வைக்கும் போது நிலம் அதிருதுங்க. அதிர்னால வீடு அந்த அஸ்திவாரத்துல இருந்து போறாம அதிருது. அண்டா குண்டாங்க கூட மேல இருந்து கீழே விழுதுங்க. கல்லுக்குழி க்ளோஸ் பண்ணிடுவானுங்க. இல்லைன்னா எங்களுக்கு வேற இடத்த காமிச்சு இல்லைன்னா எங்களுக்கு வீட்டுகளுக்கெல்லாம் பராமரிப்பு பண்ணி கொடுக்கணுங்க. இந்த கல்குவாரியால் ஒரு பக்கம் வீடுகளின் சுவர்கள் விரிசல் விட்டுள்ள நிலையில் மறுபக்கம் விவசாய நிலங்களில் உள்ள கிணறுகளின் நீர் ஊற்றுகள் வழித்தடம் மாறி வற்றி வருவதாகவும் இப்பகுதியில் குற்றம் சாட்டியுள்ளனர். கால்நடைகள் மிரண்டு ஓட்டம் பிடிப்பதோடு கோழி, புறா, வாத்து போன்றவைகளை வளர்க்க முடியவில்லை என்று அப்பகுதி விவசாயிகள் கவலை தெரிவித்தனர். இந்த ஏரியாவில் இருக்கிற இந்த கல்குவாரிகள்னால விவசாயம் ரொம்ப பாதிக்கப்படுது. அதிகப்படியான மருந்து போட்டு வேட்டு வைக்கிறதுனால ஆழ்துளை கிணறுகள்லாம் அடிக்கடி பாதிக்கப்படுது. அதே மாதிரி கால்நடைகள் இந்த பகுதியில் மேயிருக்கு, அதுக்கு இதுக்கும் எல்லா பலத்த அச்சுறுத்தலா இருக்குது. இப்பிரச்சினை குறித்து சூலூர் தாலுகா தாசில்தாரிடம் முறையிட்ட போது குவாரி குறித்து விரிவான கள விசாரணை மேற்கொண்டு அறிக்கை தயாரித்துள்ளதாகவும் அதை மாவட்ட கலெக்டரிடம் சமர்ப்பிக்க உள்ளதாகவும் கூறினார். அதுவரை குவாரியிலிருந்து அதிக சப்தம் ஏற்படாமல் இருக்க வேண்டுகோள் விடுத்துள்ளதாகவும் தெரிவித்தார்.